தாவேகா புரியப்பட்டால் எங்கள் கூட்டணியில் வந்து இணைந்து கொள்ளலாம், எந்த தடையும் இல்லைன்னு சொல்லுகிறாரு அதிமுக தலைவரான உங்களுடைய கருத்து ஏங்க? அவருடைய கட்சி கருத்து சொல்றாரு. மற்ற கூட்டணியில் வந்து இணைஞ்சிக்கலாம். எங்களுடைய நான் தான் தெளிவாக சொல்லிட்டேனே, திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசாங்கம். அந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் எங்களோடு தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவித்துட்டோம். இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்கிறீங்க பொங்கலுக்கு. தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்து இது வரைக்கும் எந்த வெளியீடும் வெளியிடல. அடிப்படையில் ஒரு விவசாயியான நீங்கள் கரும்பு கொள்முதல் அந்த பரிசு பொருள்லாம் வழங்குறதை பற்றி அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? பொங்கல் பரிசு எப்படி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் தை பிறந்தால் ஒளிபிறக்கும் தமிழனுடைய முக்கிய பண்டிகையில் தைப்பொங்கல் தான் முக்கிய பண்டிகை. அந்த பண்டிகை மகிழ்ச்சியோடு அனைத்து மக்களும் கொண்டாட வேண்டும் அடிப்படையில் தான் இந்த பொங்கல் தொகுப்பை கொடுத்தாங்க. மாண்பு அம்மாவுடைய அரசு இந்த பொங்கல் தொகுப்பு கொடுக்கின்ற பொழுது அதோட குடும்ப அட்டைக்கு 2500 ரூபாய் நிதியும் கொடுத்தோம். இது அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டு வந்தது. இந்த அரசு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி குறுகிய காலம் தான் இருக்கின்றது. இந்த பொங்கல் தொகுப்பு எவ்வாறு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இதுவரைக்கும் வழங்கலை. நான் ஏற்கனவே நான் எழுச்சி பயணத்தின் போது தெரிவித்தேன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற அந்த எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் நான் தெரிவித்தேன், திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவரைக்கும் இந்த ஏழை எளிய மக்கள் தைப்பொங்கல் அன்று மகிழ்ச்சியாக அந்த பண்டிகை கொண்டாட முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இறுதி ஆண்டு, இதற்கு மேல் இந்த ஆட்சிக்கு வரமாட்டாங்க. அதனால் இந்த ஆண்டாவது இந்த மக்களுடைய மனம் குளிர்கின்ற விதமாக, மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பொங்கல் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற விதமாக 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்பில் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்போது நாங்கள் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கு 2500 ரூபா கொடுத்தோம். அப்போ ஏன் 5000 ரூபா கொடுக்கக்கூடாதுன்னு இதே முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். அதைத்தான் நாங்களும் வைக்கிறோம். நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க, அன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது எங்களுடைய அரசுக்கு நீங்கள் கோரிக்கை வச்சீங்க, குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் தைப்பொங்கல் என்று வழங்க வேண்டும் என்று. அந்த கோரிக்கை தான் நாங்கள் இப்பொழுது வைக்கிறோம். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்போடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். பிஹைண்ட் இட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.